உங்களுக்கு ரொம்ப இக்கட்டான சூழல்ல, இவங்க இருந்தா நல்லாருக்கும். இவங்களோட ஹெல்ப் நமக்கு தேவைப்படுது. அப்படிங்கிற மாதிரி தோணி, அந்த சம்மந்தப்பட்ட நபர்கள நீங்க கான்டாக்ட் பண்ணும்போது, அவங்க வந்து அந்த நேரம் வந்து ஏதாவது ஒரு பிசினஸ்ல இருக்கேன், மீட்டிங்ல இருக்கேன், இல்ல ரொம்ப தூரமா இருக்கேன், நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி, எப்ப நீங்க உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழல்ல அவங்கள அப்ரோச் பண்ணாலும், என்னால் வர முடியாதுங்கிறதுக்கு ஏதாவது ஒரு வேலிட் ரீசன் சொல்லி, அடிக்கடி அவங்க உங்ககிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டே இருக்காங்களா? ஸோ, அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் நீங்க சந்திக்கிறீங்க அப்டின்னா, நம்ம எதனால அப்படி ஒரு சிச்சுவேஷன வந்து ஃபேஸ் பண்றோம்? அந்த நேரத்துல நாம என்ன பண்ணணும்? அவங்க ஏன் அப்படி பண்றாங்க? அப்படிங்கிறத பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில் வீடியோ தான் இந்த வீடியோ. நான் டாக்டர் சிவசங்கரி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ரெஜிஸ்டர்ட் பேச்சுலர் பிராக்டிஷனர் மற்றும் ஆர்ஆர் லைஃப் சென்டர் ராஜபாளையத்திலிருந்து. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போற தலைப்பு வந்து எமோஷனல் அன்அவைலபிள் அப்படிங்கிறத பத்தி தான். எதுக்காக இந்த ஒரு வீடியோ நம்ம இப்ப அப்லோட் பண்றோம் அப்படின்னா, ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நம்மகிட்ட வந்த ஒரு கிளையண்ட் ரொம்ப நேரமா ஒரு விஷயத்த சொல்றதுக்கு அ நெறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிட்டே வந்தாங்க. ஸோ அதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரியான பேட்டர்ன்லயே இருந்தது. ஸோ அப்பதான் தோணுச்சு, ஓ நெறைய பேருக்கு வந்து அந்த எமோஷனலி அன்அவைலபிள் அப்படிங்கிற சிட்யூவேஷன் வந்து எப்படி இருக்கும்? அத நம்ம எப்படி ஃபேஸ் பண்றது? எதனால அப்படி ஒரு சிட்யூவேஷனுக்கு நம்ம தள்ளப்படுறோம்? அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வேணும். அத நம்ம வந்து கண்டிப்பா குடுக்கணும்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. எமோஷனலி அன்அவைலபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு கப்பிள்குள்ளேயும் இருக்கலாம். இல்ல ஃபேமிலியில எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளேயும் இருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயும் இருக்கலாம். இல்ல அப்படின்னா நம்ம வந்து ஒரு யாரையாவது ஒருத்தர வந்து ஒரு வெல் விஷர் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு பழகிட்டு இருப்போம். ஸோ அவங்ககிட்டயும் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாரி யார்ட்டலாம் ஒரு இன்டிமேசியான ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம மெயின்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அவங்க எல்லாம் மேலோட்டமா பார்க்கறதுக்கு நம்ம மேல நெறைய அன்பு இருக்கிற மாதிரி, நெறைய இடத்துல நமக்கு அவங்க ஹெல்ப் பண்ற மாதிரி, அந்த மாதிரியெல்லாம் வந்து காமிக்கிற மாதிரி நமக்கு தோணும். ஒரு ரிலேஷன்ஷிப்ல நம்ம இருக்கும்போது, இங்க நெறைய லவ் இருக்கு, நெறைய நீட்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ இதெல்லாம் வந்து இருக்கிற மாதிரி தோணும். ஆனாலும் ஏதோ ஒரு விஷயம் வந்து மிஸ்ஸிங். ஸோ அந்த ஏதோ ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம ரொம்ப எமோஷனலா, ரொம்ப ஓவர்வெல்மிங்கா ஃபீல் பண்ணும்போது, அந்த பர்ட்டிகுலர் பெர்சன் அந்த இடத்துல வந்து கம்ப்ளீட்டா ஆப்சென்ட் ஆவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் தான் நம்ம வந்து எமோஷனலி அன்அவைலபிள். உங்களுக்கு தேவைப்படுகின்ற நேரம் அவங்க அந்த இடத்துல பிசிக்கலா இருக்கிறது கிடையாது. எமோஷனலாவும் எந்த சப்போர்ட்டும் கொடுக்கறது இல்ல அப்படிங்கிறது தான். எந்த மாதிரியெல்லாம் வந்து பிராக்டிகல்ல நம்ம வந்து மீட் பண்ணுவோம் அப்டின்னா, நீங்க ஒரு கஷ்டமான சூழல்ல வந்து நீங்க இங்க இருக்கணும், இல்ல வரணும், உங்கள மீட் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது, அந்த நேரம் தான் அவங்க பக்கத்துல இல்லாத மாதிரியான ஒரு சிச்சுவேஷன உருவாக்கி, அங்கேருந்து வேற ஒரு இடத்துக்கு நகர்ந்து போறதுக்கான வேலைய பார்த்துருப்பாங்க. இல்ல அப்டின்னா, உங்கள அந்த இடத்துல நெருங்க விடக்கூடாதுக்கான என்ன சூழல உருவாக்கணுமோ, அத அவங்க உருவாக்குவாங்க. 2வது நீங்க ஏதாவது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா ஒரு விஷயத்த வந்து நீங்க அவங்க கிட்ட பேச போனீங்க அப்டின்னா, கண்டிப்பா அதுக்கு வந்து பிடிகுடுக்கவே மாட்டாங்க. ஏன் அப்டின்னா, அதுல ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கும். அந்த கமிட்மெண்ட்டால நமக்கு ஏதேனும் ப்ராப்ளங்கள் வரக்கூடும் அப்டிங்கிற ஒரு அச்ச உணர்வு அவங்களுக்கு இருக்கிறதாலேயே, அந்த மாரி சிச்சுவேஷன்ஸ அவங்க தவிர்ப்பாங்க. அது மாரி டீப்பான ஏதாவது ஒரு கான்வர்சேஷன்க்குள்ள போகும்போது பார்த்தீங்க அப்டின்னா, ஏதாவது ஒரு நீங்க வந்து ரொம்ப சீரியஸா ஒரு விஷயத்த டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க. அவங்க ரொம்ப காமெடியா சம்மந்தமில்லாம ஒரு காமெடிய சொல்லி, அந்த இடத்துல அந்த விஷயத்தோடைய சீரியஸ்னஸ பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஒரு ஆஃப் பண்ணி, அதுலருந்து அப்படியே மூவ் ஆன் ஆகுற மாரி, இம்மீடியட்டா ஒரு மூவ் ஆன் ஆகுற மாதிரி. நம்ம ஏன்டா சொல்ல வந்தோம்? இல்ல நம்ம என்ன சொல்ல வந்தோம்? அப்படிங்கிறதே மறக்கிற அளவுக்கு அந்த சிச்சுவேஷனையே கம்ப்ளீட்டா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்த நம்ம தொடர்ந்து சந்திக்கிறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த ஒரு பெர்சன் எமோஷனலா நம்மகிட்ட அவைலபிலிட்டி குடுக்கல அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல அவங்க காமிக்கிறாங்க அப்படிங்கிறது தான். எதுக்காக வந்து இந்த மாதிரி விஷயங்கள அவங்க பண்றாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியும் வந்துருச்சு அப்படின்னா, இவங்கள எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். ஒருவேளை அந்த பெர்சன் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்க்கும் தயாராக இருக்கலாம். தயாராக இல்லாமல் இருக்கலாம். அதனாலேயே வந்து ஐ அம் நாட் ரெடி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நெறைய இடத்துல ரிப்பீட்டடா நம்மளால வேற வேற மாரி அவங்க சொல்றத நம்மளால பார்க்க முடியும். அதே மாரி ஏதேனும் ஒரு சைல்ட்ஹுட் ட்ராமா இருக்கலாம். ஒரு ஹார்ட் பிரேக்கிங் அவங்களுக்கு நடந்திருக்கலாம். இல்ல வந்து ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் இருக்கலாம். எங்க இவங்க நம்மள புறக்கணிச்சுருவாங்களோ, இல்ல நோ சொல்லிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் அவங்க அது மட்டும் இல்லாம நம்ம இந்த மாரி யாரோட ஒருத்தரோட கூப்பிட்ட விஷயத்துக்கெல்லாம் நம்ம போய் நிக்கிறோம் அப்படின்னா,
நமக்குன்னு இருக்கிற அந்த கண்ட்ரோல் போயிருமோ, இவங்க டேக் இட் ஃபார் கிராண்டட் மாரி நம்மள யூஸ் பண்ணிடுவாங்களோங்கிற பயம் கூட அவங்களுக்கு இருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் அவங்க அந்த எமோஷனலா அவைலபிளா இல்லாம போறதுக்கான காரணங்கள். சரி, இப்படி ஒரு பெர்சன வந்து நம்ம லைஃப்ல இந்த உறவ வந்து நம்மளால புறக்கணிக்கவே முடியாது. ஸோ அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்போட தான் நம்ம போயிட்டுருக்கோம். இவங்கள நம்ம எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட எமோஷனல் நீட் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த விஷயத்த பத்தி கிளியரா அவங்க கிட்ட நீங்க கம்யூனிகேட் பண்ண நமக்கு தெரியணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் சிச்சுவேஷன்ஸ நீங்க ஹேண்டில் பண்ணணும். ஸோ அந்த இடத்துல அவங்களோட தேவை இருக்கு அப்படின்னா, கிளியரா இந்த விஷயத்துல உங்களோட ஒத்துழைப்பு இவ்வளோ இருக்கணும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறத தெளிவா ஒரு வரையறுத்து சொல்லிடணும். இதுல வந்து 2 விஷயம் இருக்கு. நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன், நீங்க எனக்கு என்ன செஞ்சு குடுக்கணும்ங்கிறதுல நம்ம 2 சைடுமே ஒரு கிளாரிட்டி வந்து அந்த இடத்துல வந்துரும். 3வது விஷயம் என்ன அப்டின்னா, நம்மளுடைய செல்ஃப் வொர்த் வந்து ரொம்ப முக்கியம். அது எந்த இடத்துலயும் இந்த மாரி ரிலேஷன்ஷிப்ல போம்போது காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா நெறைய பேர் அந்த இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான், எனக்குன்னு சொல்லி யாரும் இல்ல. எனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்து திரும்பி பார்க்கும்போது ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்கங்கிற அந்த மாரி விஷயங்கள் எல்லாம் வந்து நமக்கு ஃபீல் ஆகுறதே, நம்மளோட செல்ஃப் வொர்த்த வந்து நம்ம வேல்யூ பண்ணாம போகும்போது தான். ஸோ, அதனால அதுல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். அடுத்து இந்த மாரி ஒரு எமோஷனல் அன்அவைலபிலிட்டில இருக்கக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க அடிக்கடி ஃபேஸ் பண்றது, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஒரு ஃபியர் இருந்துட்டே இருக்கும், ஆங்சைட்டி டெவலப் ஆகும், டிப்ரஷனுக்குள்ள போறது நடக்கும். ஏன்னா காலங்காலமா இந்த மாரி இருந்தாங்க, ரொம்ப காலமா இதுக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா, டெஃபினட்டா டிப்ரஷன் போறாங்க. ஸோ இந்த மாரி நெறைய பிரச்சனைகளுக்கு அண்டர்கோ பண்ணும்போது, கண்டிப்பா அவங்க தெரப்பிகள பத்தியும் கன்சிடர் பண்ணணும். இதுக்கு வந்து நெறைய தெரப்பீஸ் இருக்கு சைக்கோ தெரப்பில. ஸோ அந்த மாரி ஏதாவது ஒரு தெரப்பீஸ் வந்து அவங்க எடுக்கிறதுக்கான அந்த இம்பார்ட்டன்ஸ புரிஞ்சு, அதுக்கு மூவ் ஆன் ஆகணும். ஏன்னா, இப்ப நம்மகிட்ட வரக்கூடிய கிளையண்ட்ஸ் கூட ஏதோ ஒரு பாயிண்ட்ல வந்து அவங்களுக்கு ஹிட் பண்ணுது. நம்ம ஒரு தெரப்பி போய் பார்க்கலாமே, இல்ல ஒரு கவுன்சிலிங் எடுத்து பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு. ஏன்னா, நம்ம அதுக்குள்ளேயே இருக்கும் பொழுது, அந்த பிரச்சனையிலருந்து வெளிய வரதுக்கான வாய்ப்பு குறைவா இருக்கும். இந்த மாரி தெரப்பி செஷன்ஸ் அப்படின்னு போகும்போது, அவங்களுக்கு ஒரு கிளியர் கைடன்ஸஸ் வந்து கிடைக்கும். அவங்க எங்க இருக்காங்க, எங்க மூவ் ஆன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ அத கன்சிடர் பண்ணலாம். லாஸ்ட்டா ஒரு விஷயம் என்ன அப்டின்னா, எமோஷனல் பவுண்டரீஸ வந்து ரீசெட் பண்ணுங்க. இந்த மாரி பிரச்சனைக்குள்ள இருந்துட்டு இருக்கும்போது, எமோஷனலி அன்அவைலபிளா இருக்கிற ஒரு பெர்சனோட தான் நான் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் வரும்போது, எமோஷனல் பவுண்டரி வந்து ரொம்ப கிளியரா இருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம அடிக்கடி அந்த பவுண்டரீஸ் உடையும். அதனால நமக்கு நெறையா எமோஷனலா நமக்கு வந்து நெறைய பேக் ஸ்டாப்பிங்ஸ் இருக்கும். ஸோ அது கண்டிப்பா தாங்க முடியாத அளவுக்கும் நெறைய ட்ராமாஸ நமக்குள்ள கிரியேட் பண்ணும். ஸோ அதனால உங்களுக்குன்னு சொல்லி ஒரு எமோஷனல் பவுண்டரி கிரியேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, இவங்க கிட்ட நம்ம எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? எந்த ஒரு விஷயம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி எந்த விஷயம் அவங்க பண்ணல. தொடர்ந்து வந்து இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, இன்னொரு நாள் அவங்க பண்ணிடுவாங்க அப்படின்னு இந்த ஒரு பர்ட்டிகுலர் விஷயத்துல மட்டும் நம்மளால அப்படி நினைக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம எமோஷனலி அன்அவைலபிள் பெர்சன யாராலயும் நம்ம வந்து அவங்கள ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த முயற்சியும் பண்றது வந்து சுத்தமா அது வந்து ஒர்த்தே இல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு விஷயம் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட ஒரு ட்ராமாவோட விளைவா இருக்கலாம். ஒரு ஃபியரோட விளைவா இருக்கலாம். அன்லெஸ் அதர்வைஸ் அவங்களே பார்த்து இந்த விஷயத்துலருந்து வெளிய வரணும்னு சொல்லி அந்த மாற்றத்த அவங்க வரவேற்றா மட்டும் தான் இந்த ஒரு விஷயம் பிராக்டிகல்ல சாத்தியமாகும். அத விட்டுட்டு அவங்கள போய் நான் ஃபிக்ஸ் பண்றேன் அப்படின்னு போனோம்னா, அவங்க ஒரு நாளும் மாற மாட்டாங்க. இதனால பாதிக்கப்பட்ற போறது ஃபிக்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய நபர்கள் தான் இதுக்குள்ள மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து எமோஷனல் அன்அவைலபிலிட்டி பத்தியும், அந்த பெர்சன் எதனால அப்படி பண்றாங்க அப்படிங்கிறத பத்தியும், அந்த சிச்சுவேஷன்ஸ்ல நாம என்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பத்தின கிளாரிட்டியும் கிடைச்சிருக்கும். கடைசியா நான் சொல்லப் போறது, இதற்கான மலர் தீர்வுகள் என்ன அப்படின்ட்டு நீங்க நெறைய ஆவலா காத்துட்டு இருப்பீங்க. ஸோ இதுக்கு மலர் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்கா இங்க எதுவும் சொல்ல முடியாது. எதனால அப்படின்னா, இந்த மாதிரியான ப்ராப்ளத்துக்குள்ள மாட்டும் பொழுது, அவங்களுடைய மனநிலை, எதிர்பார்ப்பு, ஸோ அந்த பிரச்சனைய அவங்க எப்படி அணுகுறாங்க, அத பொறுத்து காம்பினேஷன் நபருக்கு நபர் மாறுபடும். இதுல 2 சைடுமே இருக்கு. பாதிக்கப்பட்டவங்க சைடும் இருக்கு. எமோஷனலா அன்அவைலபிள் இல்லாத ஒரு பெர்சனோட சைடும் இருக்கு. ஸோ அப்ப இவங்க 2 பேருடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத தீவிரமா ஆராயாம, இவங்களுக்கான மலர் மருந்துகள் பரிந்துரைக்க முடியாது. தனிப்பட்ட ஆலோசனைக்கு ஸ்க்ரீன்ல தெரியிற எண்ண நீங்க தொடர்பு கொள்ளலாம்.
அடுத்த ஒரு வீடியோல வேற சுவாரஸ்யமான டாபிக்ஸோட நம்ம மீண்டும் சந்திப்போம். நன்றி.